அமெரிக்காவின் மிரட்டலை அடுத்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் அல்லது எரிவாயு கூட மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படாது என்று ஈரான் எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையேயான போர் நாளுக்கு நாள் மிக மோசமான கட்டத்தை எட்டி வருகிறது. ஹார்மூஸ் நீரிணை கடல்வழி பாதையை கட்டுப்படுத்துவதில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தற்போது முழு அளவிலான போராக உருவெடுத்துள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் தொடர் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானின் புரட்சிகர காவல் படை அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது கடுமையான ஏவுகணை மற்றும் வான்கலன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. குவைத்தின் மினா அப்துல்லா பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவத்தின் தளவாடங்கள் மற்றும் விநியோக மையத்தை ஈரான் ஏவுகணைகள் தாக்கி அழித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஜோர்டானில் உள்ள அல் அஸ்டாக் வானூர்தி தளம் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் ஆகியவற்றை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹார்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் சர்வதேச வர்த்தக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் டேங்கர்கள் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்தால் தாங்கள் ஈரான் மீது தொடர்ந்து மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துவோம் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை என்றால் அடுத்த வாரம் முதல் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் முக்கிய பாலங்களை அமெரிக்க ராணுவம் குறிவைத்து தாக்கி முழுமையாக அழிக்கும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்காவின் முற்றுகைக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் அல்லது எரிவாயு கூட மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படாது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த கடல்வழி பாதை அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் அல்லது யாருக்கும் பயன்படாமல் முடக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் மிரட்டல் விடுத்துள்ளது.